நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 49. சாந்திபனி குருநிலையில் இளைய யாதவர் 4 மாதங்கள் தான் தங்கியிருந்தார். முதல் சில நாட்களுக்கு பின் அக்குருகுலத்தின் பெரும்பாலான மாணவர்கள் அவருக்கு அணுக்கமானார்கள். புலர்காலையிலேயே அவர்களை அழைத்து கொண்டு கால்நடைகளுடன் அவர் காட்டுக்குள் சென்றார். பசுக்களை அணி நிறைத்து கொண்டு செல்லவும், தனி குழுக்களாக பிரித்து பொற்பரப்புகளில் மேய வைக்கவும், மாலையில் மீண்டும் ஒருங்கு திரட்டவும் அவர்களுக்கு கற்பித்தார். பசுக்களின் கழுத்துமணி ஓசையில் இருந்தே அவை நன்கு மேய்கின்றனவா என்று அறியவும், அவை நின்றிருக்கும் தொலைவை கணிக்கவும் பயிற்றுவித்தார். அவருடன் பல நாள் பாண்டவர்களும் சென்றார்கள். பசுக்களை நோக்கி புரிந்து கொள்ளுதல் ஆமருவுதலின் முதல் படி. அவற்றின் மீது பெரும் அன்பிருந்தால் ஒழிய அது கைகூடாது. நம் குரலை நம் அன்பென அது அறிகிறது, அதன் குரலை அதன் அன்பென நாம் அறிகிறோம். அன்புக்குரிய களம் என அங்கிருக்கும் பசு ஓர் அறிவென உள்ளமைதல் அடுத்த நிலை. சிறு ஓசைகளில், அசைவுகளில், மனங்களில் அவை நம்முள் முழுமையாக உருக்கொள்ளும் போது நாம் நம்மை என அதை அறிகிறோம். அறிவென ஆன பசு நம்மை தன்னறிவென அறிகிறது, நாம் அதை நம்மறிவென அறிவதைப் போல. பின்னர் ஒரு கணத்தில் பசு நம் அறிவை விட்டு அகல்கிறது, அது நாம் என ஆகிறது. அதன் பின் நாம் காடு சென்று மேய்ந்து கன்றூட்டுவதற்காக பாலூர தொழு திரும்புகிறோம் என்றார் அவர். மாணவர்களே, இவை ஒன்றிலிருந்து ஒன்றென எழும் நிலைகள். சிறுமி முதிர்ந்து கன்னியாவது போல, கன்னி கனிந்து அன்னையாவது போல, ஒன்றை விட பிரிது குறைந்தது அல்ல. அறிவென்று மாறாத அன்பு பற்றென்று திரிந்து வலையாகி சூழ்கிறது. அன்பிலிருந்து எழாத அறிவு ஆணவமென திரண்டு பெரும் சுமையாகிறது. அறிக, அன்பிலும் அறிவிலும் ஏறியமையாத யோகம் வெறும் உள மயக்கு மட்டுமே. நீர்நிலை நிலவை அள்ளி அள்ளி குடிக்கும் மூடர்களின் வழி அது. ஒரு கணம் புன்னகைத்து நீர்நிலவை மட்டுமே உண்ண இயலும் என அறிந்து அள்ளுபவனோ நிலவை உண்கிறான் என்றார். அவர் எப்போது தத்துவ சொல்லென உரையாடலை மாற்றுவார் என்று ஒருபோதும் முன்னறிய முடிவதில்லை என்பதே அவருடைய முதன்மை கவர்ச்சி என தருமன் எண்ணினார். கன்றோட்டும் கலையை சொல்லி வருபவர் பிரிதொன்றை சொல்லத் தொடங்கும் கணத்தில் கிளையசைய வானில் எழும் பறவையை காணும் அச்சிலிர்ப்பால்தான் அவரை சூழ்ந்து ஒரு சொல்லும் தவறவிடாமல் மாணவர் சென்று கொண்டிருந்தனர். அவர் கன்றோட்டுகையில் ஞானி, வேத மேடையில் கன்றோட்டி என்றான் இளமாணவன் ஒருவன். எப்போது எவ்வொரு என்றறியாமையால் அனைத்தையும் ஒன்றாக்கி காட்ட முடிகிறது அவரால் என்றான் அவன் தோழன். வேத சொல் உசாவும் அவையில் முதலாசிரியனாக மேடை அமர்ந்து அவர் சொல் நிறை குறித்து சொல்கையில் இயல்பாக ஆவலன் ஆனார். ஆற்றல் மிக்க பசுக்களை முதலிலும் இறுதியிலும் நிறுத்துக, பிற பசுக்களையும் கன்றுகளையும் நடுவே கொண்டு செல்க. வழிநடத்துவது வல்லமை கொண்டதாகுக, பெருவிழிவு கொண்டது பின்னால் உந்தி செலுத்துக. நடுவே செல்வது தன் விரைவை தானே காண முடியாது ஒழுக வேண்டும். அவர்கள் அக்கணத்தில் அவையிலிருந்து காட்டுக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களுடன் நீராடிய ஓடைகளை, அவருடன் தாவி சென்ற கிளைகளை, அவர் அளித்த கனிகளை, அவர் நகையாட்டுக்களை எண்ணி முகம் மலர்ந்தனர். அவரென்று பிற எவரும் அங்கில்லை என்று மாணவர் உணரலான ஒரு நாளில் அவர் துவாரகைக்கு கிளம்பினார். அச்செய்தியை சாந்திபனி குருநிலை பெரும் பதற்றத்துடன் எதிர்கொண்டது. அவர் சென்று விடுவார் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருந்தனர். அவர் சில நாட்கள் மட்டுமே அங்கிருப்பார் என்றே அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பேரரசு ஒன்றின் தலைவன் அத்தனை மாதம் அங்கிருந்ததை எப்போதாவது எண்ணிக்கொள்கையில் அவர்கள் வியப்படைந்தனர். ஆனால் மீண்டும் அவர் அங்கிருந்து அகலாதவர் என்னும் மாயையை சூடிக்கொண்டு அதில் ஆடினர். அவர் கிளம்புகிறார் என்னும் செய்தி அதை கிழித்த போது முதலில் அதை அவரது விளையாட்டென கொள்ள முயன்றனர். அது மறையா நனவு என உணர்ந்ததும் அவர் மீண்டும் வருவார் என ஆறுதல் கொண்டனர். ஒரே நாளில் சாந்திபனி கல்வி நிலை ஒலியடங்கி சோர்வு பரவி நிழலாடும் நீர்நிலை போல ஆகியது. அவர் இங்கிருந்தது ஒரு கனவு, நாம் அதிலிருந்து விழித்தெழுந்தே ஆக வேண்டும் என்றார் சாந்திபனி முனிவர். ஆசிரியர்களின் சொற்களே அவர்கள் என்று உணர்க. இங்கு அவர் சொற்கள் முளைத்தெழும் என்றால் அவர் என்றும் இங்கிருப்பார். அடுமனையிலிருந்து அகப்பையுடன் எழுந்து வந்து சொல்லவை முற்றத்தில் நின்று பத்ரர் கூவினார். இங்கு அந்த ஆமருவி வந்து என்ன ஆயிற்று? இளையோரே, நீங்கள் கற்றதென்ன? அந்தனரும் சத்திரியரும் கன்றோட்டினர். கன்று வாலிலிருந்து நீங்கள் கற்றறிந்த வேதம் என்ன? இவன் எழிமகன்,
இழிமக்கள் அணுக்கம் உங்களையும் இழிமக்களாக்கும் என்று உணராவிடில் உங்களுக்கு மீட்பில்லை என்றறிக. மாணவர்கள் வெவ்வேறு இடங்களில் நின்று அவரை நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர் மேலும் மேலும் வஞ்சம் கொண்டு கொந்தளித்தபடியே சென்றார். வேதம் மறுவ வந்த வீணன், நீங்கள் கற்றவற்றை அவன் மறக்கச் செய்யவில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் 100 முறை உங்களிடம் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆம் என்று வழிகாட்டி முகம் திருப்பிக் கொண்டீர்கள். இளையோரே, நீங்கள் உணர்ந்தவை அனைத்தும் கலங்கிவிட்டன என்று உணரவில்லையா? அறிக, அவன் வந்தது அதற்காகவே. அவன் குழப்புபவன், கலங்கச் செய்பவன். வேதத்தை அதிலிருந்து உருவாகும் பொய் வேதமே அழிக்க முடியும். நெருப்பை அதன் புகை அழிப்பது போல. மூச்சிறைக்க பத்ரர் தன் அகப்பையை தலைக்கு மேல் தூக்கினார். அன்னமளித்த கையால் சொல்கிறேன், இவன் அழிவை என்று எதையும் கொண்டு வரப் போவதில்லை. இவன் தன் குலத்தின் குருதியில் ஆடி இங்கு வந்தவன். பாரத வருஷத்தின் குருதியில் கழித்து கடந்து செல்வான். ஆம், இது உண்மை. அவர் குரல் உடைந்தது. கண்ணீர் வழிய அவர் சொன்னார், அழியாதது மாறவும் கூடாது. மாறுவது அழிவது, மாறுவதும் அழிவதும் அடித்தளமாக அமையாது. அகப்பையை ஆட்டி மேலும் சொல்ல விழைபவர் போல விம்மி பின் அவர் திரும்பினார். அவர் செல்வதை பார்த்தபடி தருமன் மரத்தடியில் நின்றிருந்தார். பின்னர் குடிலுக்குள் சென்று அர்ஜுனனுடன் உரையாடி கொண்டிருந்த இளைய யாதவரை கண்டு தயங்கி நின்றார். அவர்கள் இளங்காதலர்கள் போல மென்குரலில் பேசிக்கொண்டு காலமறியாது அமர்ந்திருப்பதை அவர் எப்போதும் காண்பதுண்டு. இருவர் முகங்களும் ஒன்றையொன்று ஆடிகள் போல மாற்றொழித்து முடிவின்மை சூடியிருக்கும். அவர்கள் தாங்கள் மட்டும் தனியாக காட்டுக்குள் சென்று உலாவி விடிந்த பின் வருவதும் உண்டு. இளைய யாதவர், வருக அரசே என்றார். தருமன் அவர் அருகே அமர்ந்து கொண்டார். விழிகளில் சொற்கள் உள்ளன என இளைய யாதவர் புன்னகையுடன் சொன்னார். தருமன், அந்த பெருவஞ்சம் பற்றி மட்டுமே நான் பேச விழைவேன் என நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்றார். ஆம், அதை கேட்ட உணர்வு உங்களிடம் உள்ளது என்றார் இளைய யாதவர். யாதவரே, அந்த பெருவஞ்சத்தின் ஊற்று எது? ஒவ்வொரு நாளும் நான் பிருகதரை சந்திக்கிறேன். நீங்கள் இங்கு வந்த நாளில் அவரில் எழுந்த அந்த காழ்ப்பு அவருள் வளர்ந்தபடியே தான் செல்கிறது. உங்கள் நல்லியல்புகள் ஒவ்வொன்றும் அவர் காழ்ப்பை வளர்க்கின்றன. அக்காழ்ப்பே அவர் மூச்சென்றாகிவிட்டது. அவர் உடலும் கூட காழ்ப்பின் பருவடிவென்று ஒளி கொண்டிருக்கிறது. காழ்ப்பினாலேயே அவர் ஆற்றல் கொண்டவராகிறார் என்று தோன்றுகிறது. காழ்ப்பின் வழியாக அவர் என்னை அணுகி அறியலாமே என்று இளைய யாதவர் சிரித்தார். என்னை விரும்புகிறவர் என் வெண்முகத்தை அறிகிறார்கள். வெறுப்பவர் கரிய முகத்தை. சுக்ல கிருஷ்ண சாகைகளுடன் என்னை அறிகிறார்கள். மேலும் உறக்க நகைத்து, அதில் உங்கள் இடர் என்ன அரசே என்றார். பிருகதர் எளிய மனிதர். உங்களைப் போல பேருருவம் கொண்ட ஒருவர் மீதான காழ்ப்பு அவரை மேலும் விரிவாக்குகிறது. அது அவர் வாழ்வுக்கு பொருளும் ஆகிறது. ஆனால் பத்ரர் கற்றறிந்தவர், கற்றவற்றை கடந்து செல்லவும் முடிந்தவர். அவரே உரைப்பது போல அன்னமிட்டமைந்த கை கொண்டவர். யாதவரே, அத்தனை கற்றும் தெளிந்தும் சென்றடையக்கூடிய இடம் அந்த கடுங்கசப்பின் பீடம் தானா? சில கணங்கள் அவரை கூர்ந்து நோக்கிய பின், அரசே, உங்கள் வினா எழுவது எங்கிருந்து? அவருடன் சேர்ந்து சில கணங்கள் அக்குரலை ஒலித்த உங்கள் அகத்திலிருந்தா என்றார். விழிகளை அவர் மேல் நிலைக்க விட்டு மாறா முகத்துடன் ஆம் என்றார் தர்மன். அங்கு நின்ற அனைவரும் அச்சொற்களை தாங்களும் சொல்லி திடுக்கிட்டு மீண்டனர். அவர் குரலுடன் வந்து இணையும் 1000 உளக்குரல்களாலேயே அது வல்லமை கொண்டதாகிறது என்று இளைய யாதவர் சொன்னார். அதனாலேயே நான் அதை வீண் குரல் என சொல்ல மாட்டேன். அதை கேளாது கடந்து செல்லவும் மாட்டேன். அரசே, இன்று மாலை விடை பெறுகையில் முறைப்படி பத்ரரை சென்று கண்டு அவரிடம் சொல் கொண்ட பின்னரே கிளம்புவேன். தருமன் அவர் சொல்ல போவதை காத்திருந்தார். அவர் அடுமனை மெய்மையின் களம். ஆனால் அவர் அங்கே ஒற்றை சுவைக்கு சமைக்கிறார் என்றார் இளைய யாதவர். கற்பரசிகள் கட்டுண்டிருப்பவற்றிலிருந்து பரத்தையர் எளிதில் விடுபடுகிறார்கள். அவர் அச்சொல்லாட்சியால் உள அதிர்வு கொண்டார். ஆனால் அவர் முகத்தையே நோக்கி கொண்டிருந்தார். பல காடுகளை கண்டுவிட்டீர்கள் அரசே. அனைத்து காடுகளுக்கு செல்லும் வழிகளும் இணையும் காடு ஒன்றுள்ளது. மைத்ராயணிய காட்டுக்கு செல்க. தருமன், ஆம், தாங்கள் சொல் என் வழி என்றார். வேதம் வளர்ந்த காடுகள் அனைத்திலும் சென்று கல்வி கற்ற சௌபாயனர் என்னும் முனிவரின் கதை ஆரண்யகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் உள்ளுரைந்த அழலை அவிக்கும் மெய்ப்பொருளை தேடி
அவர் 7 வயதில் உபநயனம் முடிந்ததும் இல்லம் விட்டு கிளம்பினார். பெரும் பசி கொண்டவன் அன்னம் தேடி செல்வது போல இளம் கால்களால் மலைகளை மிதித்தேறி ஐத்திரேய காட்டுக்கு வந்தார். 4 ஆண்டுகளுக்கு பின் அங்கிருந்து தைத்திரிய காட்டுக்கு சென்றார். துவைதத்திலும் காமியகத்திலும் பிருகதாரண்யகத்திலும் 4 ஆண்டுகள் வாழ்ந்து வேதமெய்மையை கற்றார். அரசே, அவர் கற்காத கல்வி நிலைகளே இங்கில்லை என்கிறார்கள். அறியப்படாத காடுகளாகிய ரண்யகேசம், பைப்பாலிடம் போன்றவற்றிலும் அவர் கற்றிருக்கிறார். தன் 60 வயது வரை அவர் கற்றுக்கொண்டே இருந்தார் என்கிறார்கள். தான் புதைத்து மறந்த செல்வத்தை தேடி அகழ்ந்து அகழ்ந்து ஏமாற்றமடையும் கருமியைப் போல அவர் கண்ணீருடன் பதறியபடி குருநிலையிலிருந்து குருநிலைக்கு சென்றார் என்கின்றன நூல்கள். ஒவ்வொன்றிலும் பேரார்வத்துடன் நுழைந்து வெறி கொண்டு கற்று கடந்து சென்று எஞ்சிய உளவினாவுடன் தனித்து விடப்பட்டு கண்ணீருடன் கிளம்பி செல்வதே அவர் வழக்கம். இறுதியாக மாண்டூக்கிய காட்டிலிருந்து கிளம்பி சென்ற வழியில் ஒரு இசைச்சூதனை கண்டார். வேதக்காடுகளை முழுதறிந்திருந்த அச்சூதனிடம் பேசிய போது ஒன்றை அறிந்து கொண்டார். அவர் செல்வதற்கு மேலும் சொல்வளர் காடுகள் இல்லை. உள்ளம் வெறுமை கொள்ள மகாதலம் என்னும் இடத்திலிருந்த அன்ன விடுதி ஒன்றை அடைந்தார். அங்கு 100 வயதான சுபலர் என்னும் முதிய சோதர் தன்னந்தனியாக அவ்வழி போகும் அயலவருக்கு உணவளித்து வந்தார். அவரிடம் உணவு பெற்று உண்டு அங்கு நின்றிருந்த மாபெரும் ஆலமரத்தின் அடியில் இரவு தங்கினார். அந்தி காற்று குளிருடன் வீசிக்கொண்டிருந்த வேளையில் அவர் அருகே வந்து படுத்துக்கொண்ட சுபலர் தன் கதையை சொன்னார். அந்த ஆலமரம் அமைந்த காட்டு வழியினூடாக சுபலர் இளஞ்சிறுவனாக அவ்வழி சென்றார். அவருடன் வந்த முதிய தந்தை காட்டுக்குள் பாம்பு கடித்து இறந்தபோது மேலும் செல்லும் வழியறியாமல் அழுதபடி திரும்பி வந்து பசித்து களைத்து அம்மரத்தின் வேறு குவையில் சோர்ந்து படுத்து துயின்றார். அவ்வழி சென்ற வணிகர் குழு ஒன்று அந்த மரத்தடியில் ஓய்வெடுத்தது. கிளைகளுக்கு மேல் அவர்கள் கலங்களை கட்டி வைத்திருந்தனர். மரம் ஏற முடியாமல் களைத்திருந்தமையால் சுபலரிடம் அந்த கலங்களை எடுத்து கொடுக்கும்படி சொன்னார்கள். அவர் அடிமரத்தின் விழுது புடைப்புகளில் தொற்றி அதன் மேல் ஏறி கிளை குவையில் இருந்த கலங்களை எடுக்கையில் அவரிடம் எவரோ எதையோ சொன்னதை கேட்டார். அஞ்சி நிலையழிந்து விழப்போனவர் அள்ளி பற்றி கொண்டார். கலங்களுடன் உடல் தளர கீழே வந்தார். அது கீழே எவரோ பேசியதின் ஒரு கீற்றே என தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டார். அவர்கள் அவரிடம், சோதரே, சமைத்து கொடுங்கள் என்றார்கள். சமையலுக்கு அடுப்பு மூட்டும் போது அவர் அச்சொல்லை கேட்டார். அது அவர் உதடுகளில் அசைவாக இருந்தது. அச்சொல் தன்னுள் எண்ணச்சரடென ஓடிக்கொண்டிருப்பதை அறிந்தார். அதை வியந்து நோக்கியது பிரிதொரு உள்ளம். அவர் சமைத்து அளித்த உணவை அவர்கள் உண்டு எஞ்சியதை அவரிடமே அளித்துவிட்டு சென்றனர். அவர் அவ்வுணவை உண்ணும்போது 2 மலை பயணிகள் அங்கு வந்தனர். பசித்திருந்த அவர்களுக்கு அவ்வுணவை அவர் பகிர்ந்தளித்தார். அன்றிரவு வணிகர்கள் அளித்த அரிசியும் பருப்பும் எஞ்சி இருந்தது. அதை கொண்டு மறுநாள் அவர் சமைக்கும் போது மேலும் சில வணிகர் அவ்வழி வந்தனர். அவர்கள் அளித்து சென்ற அரிசியும் பருப்பும் மேலும் சில நாட்களுக்கு திகைந்தது. அவ்வழி சென்ற அந்தணருக்கு அவ்வுணவை அவர் கொடையாக அளித்தார். சில நாட்களுக்குள் அது ஓர் உணவு சாவடியாகியது. உண்டவரில் உள்ளவர் அளித்து சென்றது இல்லாதவருக்கும் அவருக்கும் போதுமான உணவாகியது. வேறெங்கும் செல்லவில்லையா என்று சௌபாயனர் கேட்டார். ஆலமரத்தடியிலிருந்து ஆலமரத்தடிக்கு செல்லலாம். மரங்கள் வேறு, நிலம் ஒன்று என்றார் சுபலர். அந்த மறுமொழி தனக்கே ஆனது என்று எண்ணியவராக சௌபாயனர் அவரை நோக்கி அமர்ந்திருந்தார். பின்னர், சோதரே, இதில் நீங்கள் நிறைவுறுகிறீர்களா என்றார். ஆம், நான் முழுமை அடைந்து விட்டேன். இன்று இறப்பினும் பின்னுலகில் என் மூதாதையரை தேடிச் செல்வேன் என்றார் சுபலர். ஏனென்றால் நான் இதுவரை அன்னமென பரிமாறியது என் நெஞ்சு அறிந்த ஒற்றை சொல்லையே. சுபலரே, இப்புவி விரிந்து பறந்தது. ஏராளமான ஊர்கள், எண்ணற்ற மாந்தர், எண்ணி தீராத மெய்மைகள். இங்கு இவ்வொரு செயலில் அமைந்து நீங்கள் அவற்றை இழந்து விட்டீர்கள் அல்லவா என்றார் சௌபாயனர். இந்த ஆலமரம் இங்கு மட்டும் தானே நின்றுள்ளது என்று சுபலர் சொன்னார். சிற்றுயிர் பூச்சிகள் பறந்தலைகின்றன. பறவைகள் ஊர் தேடி செல்கின்றன. யானைகளுக்கு ஒற்றை காடு மட்டுமே. யானை கூட்டங்கள் வந்து நின்று இளைப்பாறும் நிழல் கொண்ட இந்த மரம் எங்கும் செல்வதில்லை. அவர் சொல்வனவற்றை உணர்ந்து சொல்கிறாரா அல்லது எங்கோ கேட்டவையா அவை என எண்ணி சௌபாயனர் அவரை நோக்கி கொண்டிருந்தார். ஆனால் இதன் வேர்கள் அங்கே
அடிமலை சரிவு வரை செல்கின்றன. இதன் மகரந்தம் இக்காடு முழுக்க செல்கிறது. இதன் கொடி வழி ஒருவேளை தென்குமரி வரைக்கும் கூட சென்றிருக்கக்கூடும். சௌபாயனர் நெஞ்சு இழக பெற்றார். நான் இங்குள்ள அத்தனை குருநிலைகளுக்கும் சென்று விட்டேன் சுபலரே, நான் தேடுவதை கண்டடையவில்லை என்றார். அவ்வாறெனில் அது உங்களை தேடி வரட்டும் அந்தனரே. கனிமரங்களை பறவைகளும் பூக்களை வண்டுகளும் தேடி வருகின்றன என்று சுபலர் சொன்னார். அவர் சொல்வதை புரிந்து கொண்டு சௌபாயனர் மெய் குளிர்ந்தார். நான் உங்களை நல்லாசிரியனாக பணிகிறேன். நான் ஆற்றிய பிழை என்ன என்றார். காட்டு பசுக்களின் பாலின் சுவை தொழுவத்து பசுக்களுக்கு இல்லை என்றார் சுபலர். இந்த ஆலமரத்தை ஒவ்வொரு நாளும் நோக்கி கொண்டிருக்கிறேன். இங்கு அத்தனை பறவைகளும் கூடணைகின்றன. கிளை விரித்து இது நின்றிருப்பது அவற்றை வரவேற்பதற்காகவே. நெடுநேரம் அந்த ஆலமரத்தையே நோக்கி கொண்டிருந்தார் சௌபாயனர். சுபலர் விரைவிலேயே துயின்று விட்டார். துயிலில் அவர் இதழ்கள் அசைந்து கொண்டிருப்பதை கண்டார். அச்சொல் என்ன என்பதை கூர்ந்து நோக்கினார். விழியுடன் செவி குவியவில்லை. ஆகவே செவிகளை மறந்து விழியால் அதை கேட்க முயன்றார். விழிகள் அறிந்தது செவிக்குரிய சொல்லாகவில்லை. சலித்து பெருமூச்சு விட்டு அவரும் படுத்து துயின்றார். துயிலில் மணிமுடி சூடிய முதிய அரசர் ஒருவர் தோன்றினார். அவர் விழிகளை கண்டதும் அவர் திகைத்து, சுபலரே, நீங்களா என்றார். அவர் அக்குரலை கேட்கவில்லை. ஒரு சொல்லை சொன்னார். தெளிவாக அதை அவர் விழிகளும் செவிகளும் அறிந்தன. அவர் அதை திரும்பச் சொன்னார். உடனே விழித்து கொண்டார். அது புலர் காலை. அவர் எழுந்தபோது அருகே சுபலர் இறந்து கிடப்பதை கண்டார். உடல் தளர்ந்திருந்தாலும் முகம் முலையுண்டு நிறைந்து உறங்கும் குழவியைப் போல் இருந்தது. அவரை நோக்கி கொண்டிருந்த போது தன் உதடுகள் அசைந்து ஒரு சொல்லை உரைப்பதை அவர் கேட்டார். சுபலரை அக்காட்டில் மண்மறைவு செய்துவிட்டு அங்கேயே சௌபாயனர் தங்கிவிட்டார். அங்கிருந்த அன்னச்சாவடியை அவர் தொடர்ந்து நடத்தினார். முதற் புலரியில் எழுந்து கிழங்குகளும் கீரைகளும் காய்களும் சேர்த்து வருவார். சமைத்து வைத்து கொண்டு வருவிருந்துக்காக காத்திருப்பார். செல்விருந்து ஓம்பி துயில்வார். அவர் எவரிடமும் பேசுவதே இல்லை. ஆயினும் அவர் மெய்ஞானி என்று மெல்ல புகழ் பெறலானார். அவரை தேடி மாணவர்கள் வந்தனர். அங்கு எவ்விலக்கும் என் நெறியும் இல்லை என்பதனால் அத்தனை மெய்யுசாவிகளும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்குள் தொடர்ச்சியான சொல்லாடல்கள் நிகழ்ந்தன. சாங்கியர்களும் வைசேஷிகர்களும் மீமாம்சகர்களும் அமணர்களும் சார்வாகர்களும் வேதாந்திகளும் ஒருவரை ஒருவர் சந்தித்து சொல் மடுக்கும் இடமாக அது மாறியது. பிற எங்காயினும் தவிர்க்க முடியாதபடி நிகழும் பூசல்கள் அங்கே சௌபாயனரின் இருப்பினால் தவிர்க்கப்பட்டன. இரவும் பகலும் தத்துவம் பேசப்படும் இடம் என மகாதலம் சூதர்களால் சொல்லப்பட்டது. வணிகர்கள் அங்கு வந்து தங்கி கொடையளித்து செல்ல அது வளர்ந்தது. சௌபாயனரின் மாணவர்கள் அவரிடம் அடுமனையாளர்களாக சேர்ந்தனர். அவர் ஒற்றை சொற்களில் ஆணையிடும் பணிகளை செய்து அவருடன் இருந்தனர். ஆனால் அவர்களில் இருந்தே அனைத்து கொள்கைகளையும் நன்கறிந்த அறிஞர்களும் அறிந்ததை கடக்கும் படிவர்களும் உருவாகி வந்தனர். அவர்களில் முதல் மாணவரான மாதவர் அதை ஓர் கல்வி நிலையாக வளர்த்தெடுத்தார். பல 100 பேர் அங்கு ஒழியாது தங்கி சொல்லாடினர். ஆனால் அங்கு முதன்மையாக அன்னமே வழங்கப்பட்டது. சௌபாயனர் தன் 88வது வயதில் நிறைவடைந்தார். ஆலமரத்தடியில் மலர்ந்த முகத்துடன் மல்லாந்து படுத்து அதன் விரிந்த கிளைகளில் கூடணைந்திருந்த பல்லாயிரம் பறவைகளை நோக்கி கொண்டிருந்த அவர் தன் அருகே இருந்த மாதவரிடம் அந்த மரத்தை சுட்டி மைத்ரி என்று சொன்னார். விழி மூடி நீள் துயில் கொண்டார். அந்த ஆலமரம் அதன் பின்னர் மைத்ரி என்று அழைக்கப்பட்டது. அதன் விதைகள் அக்காடு முழுக்க நட்டு விரிவாக்கப்பட்ட போது அக்காடே மைத்ராயணியம் எனப்பட்டது. ஒருங்கிணைவின் பெருங்காட்டில் எந்த கொள்கையும் நிகரான ஏற்புடையதே என்று இருந்தது. ஆனால் அதனாலேயே அங்கு வேத மெய்மை நிலை நின்றது. அது வேத சொல் வாழும் காடுகளில் முதன்மையானது என்று அறியப்பட்டது. மைத்ராயணிய காட்டிற்கு தன் தம்பியருடன் உச்சி பொழுதில் தருமன் வந்து சேர்ந்தபோது அதை ஒரு கல்வி நிலை என்றே அவரால் எண்ண முடியவில்லை. நூற்றுக்கணக்கான அத்திரிகளும் குதிரைகளும் மலைக்கழுதிகளும் அங்குள்ள மர நிழல்களில் பொதி அவிழ்த்து கட்டப்பட்டிருந்தன. அவற்றின் சாணி மனமும் மிதிப்பட்டு சிறுநீருடன் கலந்த புல்லின் மனமும் அவற்றின் உடலில் எழுந்த வியர்வை மனமும் அங்கு நிறைந்திருந்தன. கனி கொண்ட ஆலமரம் போல அப்பகுதியே ஓசையால் நிறைந்திருந்தது. எவரும் எவரையும் முறைப்படி வரவேற்கவில்லை. முகமன்கள் உரைப்பதற்கு எவருக்கும் நேரமில்லை என்பது போல அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள்.
அங்கே ஓடிய நீரோடையில் கை கால்களை கழுவிவிட்டு குடில் வளாகத்திற்குள் நுழைந்தார்கள். மையமாக நின்றிருந்த சாலமரத்தின் அடியில் சுபலர், சௌபாயனர், மாதவர் மற்றும் அதன் பின்னர் அமைந்த 17 ஆசிரியர்களின் நினைவாக கல் விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மைத்திரி அன்னை என்னும் அந்த முதல் மரம் அங்கு வருபவர்களின் தெய்வமாக ஆகிவிட்டிருந்ததை அதன் கிளைகளில் தொங்கிய சிறிய மலர் மாலைகள் மற்றும் வேண்டுதல் எழுதி சுருட்டி கட்டப்பட்ட ஓலை நறுக்குகள் ஆகியவற்றில் இருந்து உணர முடிந்தது. குடில்களின் மையமாக ஒரே பந்தியாக 500 பேர் உண்ணும் அளவுக்கு பெரிய அன்னசாலை அமைந்திருந்தது. அதற்கு பின்னால் தொலைவில் அணையா அடுப்பு கொண்ட அடுமனையிலிருந்து செங்கல்லாலான புகைப்போக்கி வழியாக அடுப்பு புகை எழுந்து வானில் திருநீற்றுக்கேற்றென கரைந்து இழுபட்டு நின்றிருந்தது. அங்கிருந்து ஒரு கூரையிடப்பட்ட நீள்பாதை வழியாக உணவு கலங்கள் அன்னசாலைக்கு கொண்டு வரப்பட்டன. உணவுண்டவர்கள் கைகளை கழுவுவதற்காக நீரோடையின் ஒரு கிளை வடக்கு பக்கமாக திருப்பி விடப்பட்டு வளைந்து சென்றது. அதன் அருகே எச்சில் இலைகளும் இலை தொன்னைகளும் நிறைந்த பெரிய மூங்கில் கூடைகள் நின்றன. அவற்றை பொதியென ஆக்கி எடுத்து செல்லும் கழுதைகள் நின்றிருந்தன. அன்னசாலையை சுற்றி நீளமான கொட்டகைகள் அமைந்திருந்தன. மூங்கில் நாராலான 100கணக்கான கட்டில்கள் வரிசையாக போடப்பட்டு ஒவ்வொரு கட்டிலுக்கும் ஒரு பரணும் அமைந்திருந்தது. அவற்றில் வணிகர்களும் வழிபோக்கர்களும் அமர்ந்து உரத்த குரலில் பேசி சிரித்து கொண்டிருந்த ஒலி கூரை பரப்பை மீறி மேலெழுந்தது. நாம் உணவு உண்ட பின் இவர்களிடம் பேசுவோம் என்றான் பீமன். இங்கு மாணவர்கள் தங்குவதற்கான குடில்கள் எங்குள்ளன என்று தருமன் கேட்டார். அங்கு நின்றிருந்த ஒரு சூதர், இங்கு தனித்தனியான குடில்கள் எவருக்கும் இல்லை உத்தமரே. முதலாசிரியர் மகாசங்கரும் கூட கொட்டகைகளில் தான் தங்கிக் கொள்கிறார். பெண்களுக்கு தனியான கொட்டகைகள் உள்ளன என்றார். இங்கு தங்குபவர்கள் அனைவரும் அன்னசாலையில் பணியாற்ற வேண்டும் என்பது மரபு. இங்கு முதன்மையாக அன்னமே அளிக்கப்படுகிறது. இங்கு வேத வேள்விகளும் சொல்லவைகளும் இல்லையா என்று தருமன் கேட்டார். அன்னமே இங்குள்ள வேள்வி. வயிற்றில் அன்னம் நிறைந்த பின் இயல்பாக எழுவதே மெய்ச்சொல் என்றார் சூதர். மைத்திரிய காடு 7 வேத காடுகளுக்கு செல்லும் பாதைகள் சந்தித்து கொள்ளும் மையத்தில் இருந்தது. உண்மையில் அவ்விடுதியே அப்பாதைகளை உருவாக்கியது. அங்கு அன்னம் அறாது என்பதை அறியாத பயணிகள் இருக்கவில்லை. பின்னர் வணிகர்கள் சந்தித்து கொள்ளவும் அந்தனரும் சூதரும் உரையாடவுமான மையமாக அது ஆகியது. மைத்திரிய காட்டில் பேசப்படாத செய்தி என்ற சொல்லாட்சியே உருவாக்கி புழக்கத்தில் இருந்தது. வெவ்வேறு நாடுகளின் நாணயங்களை உரிய முறையில் மாற்றிக்கொள்வதற்குரிய இடமாகவும் அது காலப்போக்கில் மாறியது. பந்தியில் 5 அமர்ந்தனர். திரௌபதி அப்பால் பெண்களுக்கான பந்தியில் அமர்ந்தாள். அங்கே 12 பெண்களே இருந்தனர். 10 பேர் தங்கள் பாணர்களுடன் வந்த விரலியர், ஒருத்தி முதுபார்ப்பணி, ஒருத்தி வணிகர்களுடன் வந்த பரத்தை. தங்கள் குலம் அறிவித்து பந்தி கொள்க என்றான் உணவு பரிமாறுபவன். திரௌபதி விரலியருடன் சென்று அமர்ந்து கொண்டாள். அனைவர் முகங்களிலும் வியப்பு தெரிந்தாலும் அவர்கள் ஒன்றும் கேட்கவில்லை. தருமன் தன்னை வழிபோக்கனாகிய சூதன் என்று அறிவித்து கொண்டான். பரிமாறுபவன் விழிகளில் ஐயத்துடன், அப்பேரொருவரும் சூதரா என்றான். ஆம் என்றான் பீமன். நான் அடுவணை பணியாளன், உண்டு பெருத்தவன். அவன் புன்னகைத்து நன்று என்றான். அவர்களுடன் 500 பேர் உணவருந்தினர். அது உச்சி பொழுதின் 4வது பந்தி. ஆயினும் உணவு சூடாகவும் சுவையுடனும் இருந்தது. கீரையும் கிழங்கும் கோதுமை மாவும் சேர்த்து பிசைந்து அவித்த அப்பங்கள், அரிசியுடன் பயறு சேர்ந்து பொங்கப்பட்ட அன்னம், பருப்பும் கீரையும் கலந்த கூட்டு, உள்ளே வெல்லம் வைத்து தீயில் சுட்ட கிழங்கு, எண்ணெயிட்டு வதக்கப்பட்ட வழுதுணையும் வெண்டையும், புளிக்காய் சேர்த்து கொதிக்க வைக்கப்பட்ட மோர், சுக்கு போட்டு கொதிக்க வைக்கப்பட்ட குடிநீர். அவர்கள் உண்ணத் தொடங்கிய சற்று நேரத்திலேயே பீமன் உண்பதை நோக்கியபடி அனைவரும் விழிமறந்து அமர்ந்திருந்தார்கள். அடுமனை பணியாளர் 2 அவனுக்காகவே பரிமாறத் தொடங்கினர். தருமன், மந்தா சூழை நோக்கு, மந்தா என பலமுறை மெல்ல இடித்துரைத்த போதும் அதை பீமன் கேட்கவில்லை. உணவை கண்டதுமே அவன் அதனுடன் கலந்து விட்டிருந்தான். தருமன் தடுமாற்றத்துடன் அப்பால் இருந்த அர்ஜுனனை நோக்க அவன் புன்னகையுடன் 2 என்றான். நகுலன், ஒன்றும் செய்ய முடியாது மூத்தவரே என்றான். அவனை எவர் என அறிந்து விடுவார்கள் என்றார் தருமன். அங்காடியில் யானை என அவரை சற்று முன் அந்த சூதன் சொன்னான். எப்படி மறைக்க முடியும்
என்றான் சகதேவன். சற்று நேரத்தில் அடுமனை பொறுப்பான முதியவர் கரிபடிந்த மர உரி ஆடையும் வியர்வை வழிந்த உடலுமாக வந்தார். விறகு புகை அவருடன் வந்தது. உரத்த குரலில், நல்லுணவு கொள்பவர் ஒருவர் வந்துள்ளார் என்றனர். தாங்களென அங்கிருந்தே அறிந்தேன். விருகோதரே, என் கை சமைத்த உணவு இனிது என நம்புகிறேன் என்றார். நல்லுணவு என்பதற்கு அப்பால் ஒன்றும் சொல்வதற்கில்லை. எல்லா உணவும் நன்றே என்றான் பீமன். ஆம், உண்மை. இதில் கூடுதலாக உள்ளது எங்கள் அன்பு மட்டுமே என்றார் அடுமனை தலைவர். பெரும் பசிக்காக தவம் புரிகின்றன அடுமனைகள். இங்கு நாங்கள் எவரையும் வரவேற்பதோ வழி அனுப்புவதோ இல்லை. இளைய பாண்டவரே, தங்களுக்காக எழுபவை என் நாவின் தனி சொற்கள். தங்களுக்கு என்ன வேண்டுமென சொல்லலாம் என்று அவர் பீமன் அருகே வந்து நின்றார். மேலும் உணவு என உறக்க நகைத்தபடி பீமன் சொன்னான். ஆம், உணவு உள்ளது. தாங்கள் மகோதரரானாலும் எங்கள் உணவு குவையை ஒழித்துவிட முடியாது என்றார் முதியவர். அதை அறிவேன். ஆனால் என் இரு கைகளாலும் ஒரு வாயாலும் அதை நிகழ்த்தவே முயல்வேன் என்றான் பீமன். அடுமனை தலைவரை வணங்குகிறேன். நான் மூத்த பாண்டவனாகிய யுதிஷ்டிரன். இவர்கள் என் தம்பியர். அங்கே பெண்கள் நிறையில் என் அரசி அமர்ந்திருக்கிறாள் என்றார் தருமன். நன்று. தாங்கள் இவ்வழி செல்லவிருக்கிறீர்கள் போலும் என்றார் அடுமனை தலைவர். இல்லை, நாங்கள் வேதம் பயிலும் காடுகளினூடாக சென்று கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் உண்ண விழையும் பசிநோய் கொண்டவர்கள் போல இங்கு வரலாம் என்று எங்கள் தோழர் ஒருவர் சொன்னார். இங்கு தங்கி கற்க விழைகிறோம் என்றார் தருமன். இங்கே கல்வி சாலை என ஏதும் இல்லை. ஆசிரியர்களும் மாணவர்களும் என எவரும் இல்லை என்றார் அடுமனை தலைவர். இது ஒரு அடுமனை, ஒரு அன்னசாலை. அதற்கு மேல் எதுவும் இங்கு அமைக்கப்படலாகாது என்பது எங்கள் முதன்மை ஆசிரியரான மாதவரின் ஆணை. அவருடைய ஆசிரியரும் இவ்வண்ணசாலையின் மெய்யாசிரியருமான சௌபாயனர் முதல் அனைவருமே இங்கு அன்னம் சமைத்து பரிமாறி நிறைவதை அன்று எதையும் செய்ததும் இல்லை. பீமனை நோக்கி விழி சுட்டி, இவர் நல்ல அடுமனையாளர் என அறிந்திருக்கிறேன். எனக்கு பெருந்துணையாக இருப்பார். பிறர் விரும்பினால் எங்கு கொட்டகைகளில் தங்கி அடுமனைகளில் பணியாற்றலாம். அது எங்கள் பேரு என்று தருமன் சொன்னார். முகமன் நன்று, ஆனால் அடுமனை பணி அத்தனை எளிதல்ல என்று சொல்லி அடுமனை தலைவர் திரும்பினார். உண்டு ஓய்வெடுத்த பின் அடுமனைக்கு வருக. உங்களுக்கு எவரும் பணி அளிக்க மாட்டார்கள். நீங்களே இங்கு நிகழும் அன்னவேள்வியில் உங்கள் இடத்தை கண்டடையலாம் என்று பின் அவர் உள்ளே சென்றார். அருகே நின்றிருந்த அடுமனை பணியாளன், அவர்தான் இக்கல்வி சாலையின் முதலாசிரியர் பிரபவர். அடுமனை பேணலையே கல்வி என செய்து வருகிறார் என்றான். ஆம், நான் எண்ணினேன் என்றார் தருமன். உணவுண்டு முடித்து ஓய்வெடுப்பதற்காக அவர்கள் கொட்டகைக்குள் சென்றனர். அங்கே பாதிக்கும் மேலான கட்டில்களில் வணிகர்கள் துயின்று கொண்டிருந்தனர். அவர்களுடன் வந்த காவல் நாய்கள் அவர்களின் பொதிகளுக்கு அருகே சுருண்டு கிடந்தன. காலடி ஓசைகளில் அவற்றின் செவிகள் அசைந்து மடிந்து நிமிர்ந்தன. அவற்றின் விழிகள் மட்டும் உருண்டு அவர்களை நோக்கின. கட்டில்களை தெரிவு செய்து படுத்து உடல் தளர்த்தி கொண்டதுமே தருமன் கண் மயங்கலானார். அவர் அருகே நகுலனும் சகதேவனும் படுத்தனர். மந்தன் எங்கே என்றார் தருமன். அவர் அடுமனைக்குள் சென்று விட்டார். இளையவரும் உடன் சென்றார் என்றான் நகுலன். தருமன் கண்களை மூடியபடி, அவர்களுக்கு சோர்வே இல்லை. அவர்கள் உடல்களுக்கு இவ்வுலகு போதவில்லை என்றார். தாங்கள் அடுமனை பணியாளனாக செல்ல வேண்டியதில்லை மூத்தவரே என்று நகுலன் சொன்னான். தருமன் விழி திறக்காமலேயே புன்னகைத்து, மாறாக இது ஒரு நல்வாய்ப்பென்றே எண்ணுகிறேன். அடுமனை பணியில் திறனற்றவை என சில இருக்கும். இசைச்சூதனாக செல்வதும் குதிரை சூதனாக சாட்டை எடுப்பதும் தான் கடினம் என்றார் நகுலன். இங்கு இப்படி ஒரு பெருங்கூட்டத்தில் தத்துவ கல்வி எப்படி நடக்க முடியும்? எவர் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்றான் சகதேவன். சந்தையில் செவி திறந்திருப்பவன் அறிஞனாவான் என்று இளைய யாதவர் சொன்னார் என்றான். சொல்வளர்காடு 49வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.